மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இத்தனை கிரக பயிற்சி உங்களை என்ன செய்ய போகிறது, என்ன செய்து விட என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா மோதுங்க. ஃபயர் ஃபஸ்ட்டு பேட்டில். இந்த பேட்டில் ஃபீல்டில் மோதுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்கு அந்த காலில் நிற்கிறது. தம்பி காயமை கெட்டு பாருங்க. எத்தனை காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, எல்லாமே அப்படி தாங்க. உலகத்தில் எல்லாம் அப்படி தான். கஷ்டப்படாமல் தலைவர் பாஷையில் சொன்னால் ஒன்றே ஒன்று தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாது சசி அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், திடீரென்று உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். திடீர்னு ஒரு அறிமுகமாக வர ஒரு நண்பர், அவரோட சேர்ந்து நீங்கள் ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த பிப்ரவரி மாதம் வந்தாலே எல்லாருக்கும் காதலர் தின வைப்ஸ் வந்துடும். இந்த 14ஆம் தேதி வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி 9 கிரகங்களும் மூமெண்ட் ஆக போகுது. அது என்ன 9 கிரகம், 9 கோளும் ஒன்றாய் சேர பிள்ளையார் பட்டி. அதுதான் சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சார் 9 கிரகமாக மூவ் ஆகுது? காரணம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் இந்த மாதம் வந்து ட்ராவல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பக்கம் என்னடான்னா எல்லா கிரகமும் கும்பத்துக்கு வருது. செவ்வாய் தொடங்கி, சூரியன் தொடங்கி, புதன் தொடங்கி, சுக்கிரன் வரை எல்லாருமா கும்பத்துக்கு வராங்க. அப்படியே ஸ்லோலி எல்லோரும் மீனத்துக்கு போயிட்டுருக்காங்க. இப்படி 9 கிரகங்களும் டிஸ்டர்ப் ஆகிற ஒரு நேரம்னா அது இந்த பிப்ரவரி டு மார்ச், இந்த 1.5 மாதம், இந்த பிப்ரவரி டு மார்ச். ஸோ இப்போது இப்படி எல்லா கிரகங்களும் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய சாம்ராஜ்ய யோகம், புதையல் யோகங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்கள் கிடைக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க, முக்கியமாக வெளிநாடு போக போகிறீங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா பொதுவாகவே ஸ்ட்ரெஸ் தாங்கய்யா. மனநிலை தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். காரணம் என்னென்னா, எல்லா கிரகங்களும் கும்பத்தில் இருந்தால், எல்லா கிரகங்களும் மீனத்திற்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகபட்ச உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அனுபவிக்கணும். ஏதேனும் ஒரு இடத்துல தான் இருக்கும் உங்கள் ராசிக்கு. அப்படிங்கும்போது அந்த மனநிலை பாதிப்பு, இவ்வளோ பெரிய உச்சக்கட்ட அழுத்தத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ப்ரைமரி ஃபேக்டர். நம்ம ராசி ரீதியாக பார்த்தலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இத்தனை கிரக பயிற்சி உங்களை என்ன செய்ய போகிறது, என்ன செய்து விட என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், உசுறு இருக்குது, வேற என்ன வேணும், உசுறு மட்டும்தான் சார் இருக்கு, உசுறு மட்டும்தான் இருக்குது. என்னைக்கு நாள் வந்து இந்த மாதிரி ஆச்சோ, 7.5 சனி போன வருஷம் வந்தது நம்ம எல்லாரும் பார்த்தோமோ, அப்பயே என் பாதி உசுறு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது சார். மேஷராசிக்காரர்களோட போய் கேட்டு பாருங்கள், எல்லோரும் சொல்லுவாங்க, மேஷராசிக்காரர் எதை தொட்டாலும் நடக்க மாட்டேங்குது. நான் ஒரு ரூட்டில் போனால், நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகுது சார். நண்பர்களே, பிஸ்னஸோட மிகப்பெரிய அம்சமே அதுதான். இது நிறைய பேருக்கு பிஸ்னஸில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்னென்னமோ பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை பார்க்குறோம். தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப வருஷமாக இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் நிலைத்திருக்கிறார்கள். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ரொம்ப நாளாக ஒரு ஜுவல்லரி கடை தெரியும், அது பாருங்கள், ஒரு என்ன சொல்லுவாங்க, 20-30 வருஷமாக அந்த கடை அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சக்ஸஸை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களை என்னோட கைண்ட் அட்வைஸ் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது, இந்த தொடக்கமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவர்களெல்லாம் ஒரு ஹடில்ஸ், ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும். என்னடா இது, நம்ம தெரியாமல் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா என்ற எண்ணங்கள் வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பிஸ்னஸில் பிரச்சனை வரும்போது பிரச்சனையை தான் மாற்றணுமே தவிர பிஸ்னஸையே மாற்றக்கூடாது. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் தெரியாமல் காசு போட்டு கடையை ஆரம்பிச்சிட்டேன், நான் வேணால் கடையை கொடுத்துட்டுமாங்கிறீங்க. ஏங்க, பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனையை மாற்றுறதுக்கு வழியை பாருங்கன்னா, கடையை மாற்றுறதுக்கு வழியை பார்க்குறீங்க. இது ஒரு மோதுங்க. ஃபயர் ஃபஸ்ட்டு பேட்டில். இந்த பேட்டில் ஃபீல்டில் மோதுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கூடாது. அப்போ 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, தொழில்நிலை மாற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க.
நான் வந்து செல் லீடராக எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சார். இந்த மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, அலவன்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஓவர் டைம் வந்து ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கலை. ஏதேனும் ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு தெளிவான விடை என்பது வராது. காரணம் என்னென்னா, இத்தனை கிரகம் வந்து 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த 11ஆம் இடம் என்பது வந்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது. லாபங்கள் என்பது குறைகிறது. அதெல்லாம் அப்போ பொறுமை காத்து பொறுத்துருங்கள். ஐயா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய மீன் வேணால் ஒரு கொக்குக்கு கிடைக்கும். ஒரு கொக்குக்கு எவ்வளோ பெரிய மீன் வேணால் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு இம்சை, அது எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் ஒத்த காலையே நிற்கணும். அது ஒன்று தான் இம்சை. அது மாதிரி தான் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட பிக் ஃபிஷ்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு இம்சை, அந்த பிக் ஃபிஷ் வர வரைக்கும் ஒத்த காலில் நிற்கணும். நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் 1 மில்லியன் வரப்போகுது. இந்த 1 மில்லியன் வர்ற வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒத்த காலில் நிற்கிற இந்த தம்பி காயமை கேட்டு பாருங்கள். எத்தனை காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, எல்லாமே அப்படி தாங்க. உலகத்தில் எல்லாம் அப்படி தான். கஷ்டப்படாமல், தலைவர் பாஷையில் சொன்னால் ஒன்றே ஒன்று தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாது நிலைக்காது. 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது ஹடல்ஸ் வரும். ரைட். அடுத்ததாக புதிய புதிய விஐபிகள் அறிமுகமாவார்கள் மேஷராசிக்காரர்களுக்குன்னு அடுத்த வரி வருது. என்ன புதிய புதிய விஐபிகள்? என்ன வாழ்க்கையில் 2-3 வகையான மனிதர்கள் உண்டு. ஒருத்தர் நம்மகிட்ட ரொம்ப ஜாலியாக வச்சுருப்பார். அவர் நம்ம நண்பர்கள். அவர்கிட்ட நம்ம ஜாலியாக பேசுவோம், அவங்க நம்மகிட்ட ஜாலியாக பேசுவாங்க. ரெண்டாவதாக ஒருத்தர் இருக்கார். என்ன அப்படின்னா, நமக்கு பிஸ்னஸில் ஏற்றத்தை, முன்னேற்றத்தை தரக்கூடிய அஃபிஷியல் நண்பர்கள். இவர்கள் நமக்கு என்ன தருவாங்க? இவர்கள் நம் வாழ்க்கையை அடுத்த படிநிலைக்கு இட்டு செல்வதற்கான ஒரு தைரியத்தையும் முகாந்தரத்தையும் தருவார்கள். இவர்கள் தான் முக்கியமான எரிபொருள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான. இப்போ எதாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம பாஸுக்கு தெரியுமா, அவருக்கு பெரிய ஒரு காது போயிடுச்சா, நான் சத்தம் போடாமல் பார்த்துக்கணும். நம்ம ஆஃபீஸில் ஒரு கேரக்டர் இருப்பார். அது போன்ற பெரிய மனிதர்கள் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு டைரெக்டாக பிக் பாஸோட பேசக்கூடிய அம்சம் கிடைக்கும். என்ன சார் பிக் பாஸா? அந்த பிக் பாஸ் இல்லைப்பா. நான் சொல்கிற பிக் பாஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாஸ், இமீடியட் பாஸ் இருக்கும். ஆமாம் இருக்கான். நம்ம என்ன ரிப்போர்ட் போட்டாலும் அவர் ரிப்போர்ட்னு அவர் சொல்லிப்பார். அவரை தாண்டி நீங்கள் மேற்படி பாஸ் டைரக்ட் லிங்கே கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் டைரக்ட் லிங்க் ஆகிடுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 11ஆம் இடம் என்பது நண்பர்கள். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. என்ன வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? என்ன சசிதரன் உங்கள் பேர்? ஆமாம்மா. எங்கே இருக்கீங்க? நான் யூஎஸில் இருக்கேன். யூஎஸில் இருக்கீங்க? என்னவா இருக்கீங்க? கலிபோர்னியாவில் டிசைனராக இருக்கேன். ஓஹோ, டிசைனராக இருந்தால் என்ன சம்பளம் வரும் உங்களுக்கு? இல்லை மாதம் ஒரு 4.5 லேக்ஸ் சம்பாதிக்கிறேன். ஓஹோ, இது மாதமா? எங்களுக்கு இயர்லி சிடிசியே இப்போ தான் வந்து 8 லட்சத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்கப்பா. என்னையும் கூப்பிட்டு போயிடுறா சசி அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், திடீரென்று உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். திடீர்னு ஒரு அறிமுகமாக வர ஒரு நண்பர், அவரோடு சேர்ந்து நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போது அந்த நாள் என்று எப்போ வந்து உங்களுக்கு அதுதான் இந்த மாதம். ஸோ இப்போது இந்த 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது இது எல்லாமே வந்து புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் தேட போகிறீங்க. ஆனால் என்ன அப்படின்னா, 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு நண்பர்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறது. அதையும் தாண்டி மாமனார்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் விஷயங்களில் மாமனாரோட இத்தனை கிரகம் சேரும்போது, இந்த ஆள் சும்மாவே நம்மளை திட்டுவார், இதுக்கு வந்து இத்தனை பேர் சேரும் பொழுது என்ன ஆகும்னா இன்னும் நல்லாவே திட்டுவார். அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிக்காதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அப்பாட்ட திட்டு வாங்கினா கூட அது பெரிய அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மாமனார்கிட்ட திட்டு வாங்குறதுலாம் ரொம்ப மானக்கேடான ஒரு விஷயம். இந்த பொட்டிக்கடையில் உங்களை பார்த்த மாதிரி இருந்தது மாப்பிள்ள, பார்த்துட்டாரா இவருக்கு யார் தான் தகவல் சொல்கிறதுனே தெரில. பல வீட்டில் மாமனார்லாம் சிசிடிவியோட மோசம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அந்த அரேஞ்சு மேரேஜ், நான் லவ் மேரேஜ், எனக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் இந்த அரேஞ்சு மேரேஜ் பண்ணவங்க நிலைமையை அவங்க சொல்லி கேட்டிருக்கேன். என்ன எத்தனை சிசிடிவி சார் எங்கள் வீட்டில், என் பொண்டாட்டி ஒரு சிசிடிவினா என் மாமனார் ஒரு சிசிடிவி சார், எதை பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி. மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் புரிந்து கொள்ளுங்கள், 11ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகின்ற இந்த நேரத்தில் பிஸ்னஸ் லாஸ் வரும், நண்பர்களால் வரும் பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி மார்க்கெட்டில் நிற்கணும். அதுதான் முக்கியம். நில்லுங்க, உங்களால் முடியும். மனசு தான் எல்லாம். கொஞ்ச நாள் வலிச்சதுன்னா, வழிச்சா அழக்கூடாது, வலிச்சா சகிச்சுக்கணும். அதை முதல்ல கற்றுக்கோங்க. ஸோ மேசராசிக்காரர்கள் திட சித்தம் வேண்டும். கீழே போயிட்டுருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் ஒன் டே வித் குருஜின்லாம் போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக என்னோட இருந்து இந்த உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஜாதகங்கள் பார்த்து விஷ்ணுமாயாவோட ஒரு யாகங்கள் எல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் கூட நிறைய விஷயங்கள் உண்டு. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவர்கள் தகவல் சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்ரீமடம்
ஸ்ரீமடத்தின் புகழ் உலகம் ஃபுல்லாக என்னோட இன்ஸ்டா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்ரீமடத்திற்கு வந்து ஒரு முறை ஜாதகம் பார்த்து விஷ்ணுமாயாவிடம் ஒரு யாகம் செய்து சென்றால் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.